இப்போ சமைக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது போட்டுக்கலாம். சரி இது போட்டுக்கலாம். ஓகேவா? வளையாடல பஞ்சாமிர்தம் இன்னும் கொஞ்சம் போடு. இங்க பாரு, நாளைக்கு லீவு தானே, இங்கே போகலாம். பஞ்சாமிரத்துக்கு வந்து போடாச்சா? காய்கறிலாம் போடு. சரி போடுறேன், இது கொஞ்சம் இதாச்சா? சரி இது இல்லை எடுத்துக்கலாம். இப்போ நான் போய் தண்ணி கொண்டு வரட்டா? சரி போய் தண்ணி கொண்டு வா. நான் போய் தண்ணி கொண்டு வரேன். ஒரு தண்ணி கொண்டு இது மிஸ் பண்ணிட்டேன். எல்லாம் காட்டு. இங்க பாரு, கொஞ்சம் விடுறோம். இது எல்லாத்தையுமே ஒட்டுக்க போட்டுடலாம். எல்லாத்தையுமே போடுறேன். பஞ்சமிரம் மட்டும் போடலாமா? போட்டாச்சு. இது இது வேணாம். யா அப்புறம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சமையல் செய்யலாம். கலக்கு அது விடு. அக்கா சரி நான் போய் கருவேப்பிலை வாங்கிட்டு காய்கறி எல்லாமே வாங்கிட்டு. சரி நானும் போய் கருவேப்பிலை வாங்கிட்டு வரேன். நானும் போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். கட் பண்ணு. போயிருப்பா என்னோட தட்டு இல்லை. என்ன எடுத்துட்டு வந்தா? எடுத்துட்டேன். ஓகேவா? ஓகே. கலக்கா போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் போடு. உப்பு கொஞ்சம். கடையில் போட்டியா? கடையில் போட்டுட்டு நிறைய போடாத. சரி அப்புறமேட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போடு. உப்பு போட்டேன். இது போட்டு பாரு. நாளைக்கு பார்க் போகலாம். நாளைக்கு லீவு தானே. வரு அம்மா இது இப்போலாம் பார்க்கலாமா? கொஞ்சம் சூப்பராக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் சர்க்கரை போடணும். சர்க்கரை கடலை
பஞ்சாமிர்தம், கடலை, உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. பஞ்சாமிர்தம் போட்டுக்கலாம். இரு. சரி, பிரியாணி செய்யலாமா? ஆமாம், நம்ம இப்போ தான் பிரியாணி செய்கிறோமே. ஆமாம், பிரியாணி தான் செய்கிறப்ப கீழே ஊற்றுது. அடுப்பு எங்க? அடுப்பில் இங்கே வச்சாச்சு. நான் போய் அரிசி எடுத்துட்டு வரட்டா? சரி, நான் போய் அரிசி எடுத்துட்டு வரேங்க. இப்படிப்பா ஏதோ ஒன்று பேசு. இன்னைக்கு நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணிக்கு என்னென்ன பண்ணான்னா உப்பு, கடலை, பஞ்சாமிர்தம், அரிசி. இது அடிச்சு போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ அரிசி எடுத்துட்டு வந்துட்டேன். அரிசி போட்டுக்கலாம். ஸ்பூன் அள்ளி போட அப்படியே கொட்டேன். சரி, இது அப்படியே கொட்டலாம். பழசு தான். இது இங்கே வை, அப்படியே போடலாம். அரிசி போடுங்க கொஞ்சம். அப்பதான் நல்லா வேகும். போட்டு தான் நிற்கிறேன். அப்பதான் நல்லா வேகும். எப்படி வேகும்? எல்லாத்தையும் கொட்டு. எல்லாத்தையும் கொட்டி நம்ம எல்லாமே கொட்டியாச்சு. நாளைக்கெல்லாம் நம்ம பார்க் போவோம் தானே? ஸ்விம்மிங்லாம் நாளைக்கு போவோம். கடை எப்படி உட்காந்துட்டு கடலை அடிச்சு நல்லா இருக்குதானே. நான் போய் கருவேப்பிலை வாங்கிட்டு வரேன். கருவேப்பிலை இங்கே இல்லவே இல்லையே. சரி, வாங்கிட்டு வா. இல்லைன்னா நல்லா வேவுது. தண்ணிலாம் வடிகட்டிக்கலாம். கொஞ்சி அப்படியே சுத்திட்டே வந்து அப்படி இருக்கு. இது பேர் என்னது? சீரகம். சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் கேஸ் போடுங்க. இது நல்லா கலக்க. கீழே ஊற்றுது பையெல்லாம். இரு. இங்கே வந்து உட்காரு. ஐயோ, இது டவல் போகும்போது எடுத்துருவா மாட்டியா? டவல் இல்லை. சரி கொடு. கிண்டிட்டு ஏதோ பேசிட்டு. இப்போ பிரியாணி கொஞ்ச நேரத்தில் செய்ய போகிறோம். இங்கே பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நல்லா கலக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம மூடிக்கலாமா? விசில் வரட்டும். நாமளே சின்கலாம். ரெண்டு விசில் வந்துச்சு. கீழெல்லாம் எல்லாம் ஊற்றிருப்பாரு. எடுக்க மாட்டியா?
அடுப்பு போகும்போது வைக்கணும். அதான் நம்மளே மறந்து போயிட்டோம். எல்லாம் கீழே வச்சுக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் பிரியாணி செய்யணும். இப்போ வேகட்டும். ஸ்பூனுங்க, ஏன் ஸ்பூன் தான்? ஐயா ஏன் ஸ்பூன்? இப்போ நம்ம பஞ்சாயமானது கொஞ்சம் போடுறோம். போட்டுக்கலாம். போட்டுச்சு கடலை இப்போ நம்ம எல்லாமே போட்டாச்சு. இன்னும் பஞ்சாமிரம் போடல. இங்கே ஒரு கடலை அதுக்கெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் தானே. ஸ்டிம்மிங் ஃபுல் தான் அங்கே இருக்கோ. ஆமாம். இப்போ அரிசி இப்போ அரிசிய வெந்துடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி செஞ்சாச்சு. வா கற்றுட்டு வீடு வீடு கம்முனு அதே அதுக்கு போட மாட்டியா? இன்னும் கொஞ்சம் தான் போட போட்டு தான் இருக்கிறேன். குழம்பு செய்யணும். ஆமாம். ஐயோ குழம்புக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி வந்துடுறேன். சரி, நான் போய் குழம்புக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி வந்துடுறேன். நம்ம இப்போ குழம்பு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு தண்ணி. பிரியாணி தட்டலுக்கு பிரியாணி இப்போ காலி ஆயிடுச்சு. ஒன் ஸ்பூனு நல்லா கலக்கலாம். இப்போ நம்ம குழம்பு செஞ்சிட்ருக்கோம். இங்கே பாரு